ஹலோ, வணக்கம். இன்றைய நாளில் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உண்மையில் ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கிற அநேக காரணிகள் சுருக்கமாக 3 காரணிகள் சொல்வார்கள். ஒன்று பொருளாதார காரணி, அடுத்தது சமூக காரணி மற்றும் அரசியல் காரணி, எக்கனாமிக், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல். இதுதான் 3 காரணிகள். இந்த 3 காரணிகளும் தான் ஒரு மனிதனை பாதிக்கின்றது. ஒரு தனி மனித சுதந்திரம் அல்லது அவனுடைய மகிழ்ச்சி எதில் தங்கியிருக்குன்னா இந்த 3 காரணிகளிலும். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்டா, உதாரணத்துக்கு ஈரான் நாட்டை, இன்றைய சூழ்நிலையிலே ஈரான் நாட்டை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் ஈரான் நாட்டிலே ஒரு சந்தோஷமான மனிதனை காண முடியாது. எவ்வளவு பொருட்கள், வீடுகள், சொத்துக்கள் எல்லாம் இருந்தும் இருக்கிற ஒரு துன்ப நிலையை கடந்து போகிற ஒரு நாடாக அதன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் எடுத்த முடிவுகளா, அல்லது அவர்களுடைய வருமானத்திலே வந்த குறைபாடுகள், அல்லது அவர்கள் உழைக்கவில்லையா? என்ன காரணி என்றால் மெயினான அந்த அரசியல் காரணி. அரசியல் நிகழ்ச்சியினால் மிக பிரதானமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட அரசியல் ஒரு அஜெண்டா, அதுக்கு நிமித்தமாக, அந்த அஜெண்டாவின் நிமித்தமாக இன்றைக்கு அங்கே இருக்கிற மக்கள், அந்த நாட்டில் இருக்கிற அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அதன் நிமித்தமாக அநேக நாடுகள் இன்றைக்கு பல பிரச்சனைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்கிறேன், பணம் மாத்திரமும் ஒரு மனிதனை பாதிக்கிற காரணி அல்ல. பணம்ன்றது ஒரு அளவுகோல், அதாவது ஒரு பொருளாதார அளவுகோல் மாத்திரம்தான். இப்போ வறுமையை அளக்கணும்னா மெயினாக அவங்க பார்க்குறது என்ன? வறுமை ஒரு பணம் சம்பந்தப்பட்ட வறுமையாக மாத்திரம்தான் அநேகமான ரீதியில் பார்க்குறோம். ஆனால் அநேக ஆய்வுகள், ரிசர்ச் சொல்லுது, எக்கனாமிக், அதாவது வருமானத்தை மாத்திரம் நாங்கள் வைத்துக்கொண்டு ஒரு வறுமையை அளவிட முடியாது. ஆகவே தான் அவர்கள் சொல்கிறது, பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் என்ற ரீதியில் வறுமை கணிக்கப்பட வேண்டும். அப்படி கணிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அது முழுமையாக வறுமையை கவர் பண்ணும். அதாவது கல்வி ரீதியான வறுமையும் உண்டு, உட்கட்டமைப்பு ரீதியான வறுமையும் உண்டு, அரசியல் அந்தஸ்து இல்லாத வறுமையும் உண்டு, சமூக அந்தஸ்து இல்லாத வறுமையும் உண்டு. ஆகவே வறுமை பணம் ரீதியாக மாத்திரமில்லை. அதே போல தான் இந்த நாங்கள் எம்பவர்மெண்ட் என்று சொல்லுகிற வார்த்தை, அதாவது வலுவூட்டல். இந்த வார்த்தை எங்கே கூடுதலாக பயன்படுத்துவோம்னா பெண்களை வலுவூட்டுதல். இதெல்லாம் இந்த குளோபல் டாபிக்ஸ், அதாவது உலகளாவிய ரீதியில் செய்யப்பட்ட ஆய்வு கட்டுரைகள், ரிசர்ச்சை வைத்துக்கொண்டு இப்படியான டாபிக்ஸ்கள் உருவாக்கப்பட்டது. எம்பவர்மெண்ட், அதே மாதிரி வல்னரபிள், பாதிக்கப்படக்கூடியவர்கள், மார்ஜினலைஸ், புறந்தள்ளப்பட்டவர்கள், அது வரையறுக்கப்பட்டவர்கள், ஒரு எல்லைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்ற வார்த்தை இழைப்புகள். இதை மெயினாக ஹேண்டில் பண்ணுறாங்க, யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா யூஎன் நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற அநேக நிறுவனங்கள் இந்த டாப்பிக்கோடு தான், இந்த அஜெண்டாவோடு தான் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் நுழைவாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அந்த அபிவிருத்தி அடைந்து வருகிற நாடுகள், அல்லது அபிவிருத்தி அடையாத நாடுகள் மற்றும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலும் கூட இந்த காரியங்களை பேசுவாங்க. இன்னொரு விடயம் ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ், அதாவது முறை சார்ந்த ஒரு வன்முறை. இப்படி பல காரியங்கள் டாபிக்ஸ் பேசுவாங்க. இப்போ இந்த எம்பவர்மெண்ட் என்று சொல்லும்போது வலுவூட்டல், அதாவது ஒரு பவரை கொடுக்குறன்னும் போது இந்த 3 காரணியை தான் பற்றி பேசுவாங்க. பெண்களை வலுவூட்டுதல் என்னும் போது என்னது? அவர்களை பொருளாதார ரீதியில் வலுவூட்டுதல், சமூக ரீதியாக வலுவூட்டுதல், அரசியல் ரீதியாக வலுவூட்டுதல். இப்போ பொருளாதார ரீதியாக வலுவூட்டுதல்னால் அவர்கள் தானாகவே உழைக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர்களாக, ஒரு குடும்பத்திலே முக்கியமான தீர்மானங்களிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மாதிரி சமூகத்திலே அவர்கள் என்ன செய்யணும்? அவர்களுடைய சமூகத்தின் பங்களிப்பு, அவர்களுடைய சமூக தேவைகள், மற்ற தேவைகள் எல்லாம் அந்த எம்பவர்மெண்ட், வலுப்படுத்தலுக்குள்ளே உள்ளடக்கப்பட வேண்டும். அதே போல் அரசியல் ரீதியாகவும் அவர்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும். ஏன் இதெல்லாம் இந்த ஃபேக்டரில் இவங்க அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, இன்கம் மாத்திரம் ஒரு வலுப்படுத்தலுக்குள்ளே உண்டு பண்ணாது. அதாவது இந்த பேட்டர்ன் எங்கே ஆரம்பிச்சேன்னா, பாலியல் சமத்துவம், அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ்னு சொல்லக்கூடிய முறைமை சார்ந்த வன்முறைகள், அது மாதிரி பெண்களை வலுப்படுத்துதல் என்ற இந்த காரியங்கள் எல்லாம் பண்டைய கால நரேட்டிவ்ஸ், பண்டைய காலத்தில் முன்னைய காலத்தில் நடந்த சம்பவங்கள், அதன் பின்பாக தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்களை வைத்துக்கொண்டு பெண்கள் எவ்வாறு மார்ஜினலைஸ், புறக்கணிக்கப்பட்டவர்களாக, அவர்கள் எவ்வாறு புறம் தள்ளப்பட்டவர்களாக அல்லது பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய வறுமை எப்படி இருக்கிறது, அவர்கள் ஏன் வலுப்படுத்த வேண்டும் என்ற டாபிக்ஸ் எல்லாம் இது மூலமாகத்தான் வருகிறது. அவர்களுக்கு எதிரான ஸ்ட்ரக்சரல், அதாவது சமூகமயப்படுத்தப்பட்ட அல்லது முறைமை சார்ந்த வன்முறைகள் என்ன? இப்போ உதாரணத்துக்கு எங்களோட நாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா அரசியல் வன்முறைகள், அதாவது ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் என்று சொல்லும்போது ஒரு கட்டத்தில் மலைய மக்களை புறம் தள்ளப்பட்டார்கள், அவர்கள் எவ்வாறு வாக்குரிமையற்றவர்கள் என்று புறம் தள்ளப்பட்டார்கள். இதெல்லாம் பல உதாரணங்கள். அவ்வாறு இலங்கை மாத்திரமில்லை,
அநேக நாடுகளில் நடந்திருக்குது. அப்போ இதெல்லாம் திரும்ப திரும்ப நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்தந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயங்களை நாங்கள் யூஎன் சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகளுடைய நிறுவனங்கள் இதை நடைமுறைப்படுத்துகிறது. ஆகவே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் தங்கியிருக்கிறோம். உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் என்னுடைய 90% காரியங்கள் என்னுடைய சமூகத்தால் தான் எனக்கு வழங்கப்படுகிறது. உதாரணத்துக்கு என்னுடைய பிள்ளை எடுத்துக்கொண்டால் எனக்கு பிள்ளைக்கான படிப்பை வழங்குகிற டீச்சர் ஒரு சமூகத்திலேருந்து உருவானவர். எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுகிற டாக்டர் ஒரு சமூகத்தில் உருவானவர். என்னுடைய பைக்கை நாங்கள் கொண்டே கராச்சியில் கொண்டே போட்டு அதை சர்வீஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ் ஓனர் அல்லது சேவை வழங்கினார் சமூகத்திலேருந்து உருவாக்குனவர். ஒரு கரண்ட் பிரச்சனை, கரண்ட் எது இஷ்யூ ஆகிட்டு அப்படின்னா நான் யார்கிட்ட போய் சந்திப்பேன்? ஒரு சமூகத்தில் இருந்த எலக்ட்ரிசிட்டியன். அதே போல் என்னுடைய வீட்டில் ஒரு தேவை, ஒரு கட்டப்பட வேண்டும், நான் என்ன செய்வேன்? மேசனை நாடுவேன். ஆகவே தான் மிக முக்கியமாக நாங்கள் என்ன நடவடிக்கை செய்தாலும் எங்களுடைய சமூகத்தில் அது எந்தளவு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது என்பதை பார்க்கணும். எங்களுடைய சமூகத்தில் அது எந்தளவு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது என்றது சமூக சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். சமூக சிந்தனை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றோடனே நம்ம நினைக்கிற மைண்ட் செட் என்னென்னா, அவங்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு உணவு கொடுக்குறது, வறுமை கொடுக்குள்ளவர்களை பராமரிக்கிறது, சிரம தானங்கள் செய்கிறது, இரத்த தானங்கள் செய்கிறது, இவைகள் அல்ல. இதை விட முக்கியமான பல விடயங்கள் இருக்குது எங்களுடைய சமூகம் சார்ந்த. நான் ஒரு பிழையான ஒரு மெடிக்கல் பொருளை விற்று, ஒரு மருந்து பொருளை விற்று நான் அதிக வருமானம் ஈட்டுகிறேன். என்னுடைய சமூகம் இதனால் எப்படி பாதிக்கப்படும் என்றதை நான் உணர வேண்டும். அதே மாதிரி நான் ஒரு கடன் வழங்குனதாக இருந்தால் நான் அதிக கடன்களை வழங்கி ஒரு சமூகத்தை நான் அழிக்க முடியும். கடன் பொறிமுறைக்குள்ளே நான் என்னுடைய சமூகத்தை கொண்டு வந்து என்னுடைய சமூகத்தை அழிக்க முடியும். அந்த சமூகத்திலேருந்து என்னுடைய மனைவி வரப்போகிறாங்க, அந்த சமூகத்திலேருந்து என்னுடைய மகளுக்கு டீச்சர் வரப்போகிறாங்க. என்னுடைய சமூகம் சார்ந்து மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு என்ன சிந்தனைன்னா மேக்சிமம் என்னுடைய எஃபர்ட்டை போட்டு நான் இந்த சமூகத்தை என்ன நடக்கிறது அதை பற்றி முக்கியம் இல்லை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு கட்டுப்படணும், நான் எனக்கு ஒரு கார் இருக்கணும், என்னுடைய அந்த எனது என்ற ஒரு சிந்தனை பாட்டோடு நாங்கள் கடந்து போகிறோம். அதை விட இன்னொரு விதமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்னுடைய வாடிக்கையாளர் யாருன்ற பிரச்சனை இருக்குது. அதாவது நான் ஒரு தொழிலை செய்கிறனா இருக்கலாம், ஒரு கடையில் வேலை செய்யலாம் இருக்கலாம், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு அரசாங்க தொழிலை செய்கிறவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் நினைக்கிறது என்னென்னா, வாடிக்கையாளர்னால் ஒரு கடையில் இருந்தால் தான் அவர்கள் வாடிக்கையாளர். ஒரு பொருட்களை விற்கிறவர், அவர்களுடைய பொருட்களை வாங்க வருகிறவர் தான் வாடிக்கையாளர். அவ்வாறு இல்லை. ஒரு வைத்தியரை நான் சந்திக்க போகிறேன் என்றால், அரச வைத்தியராக இருந்தாலும் அரசாங்க வைத்தியசாலையில் போய் சந்தித்தாலும் அந்த வைத்தியருக்கு நான் வாடிக்கையாளர். அதே போல் என்னிடத்துல என்னுடைய சேவையை பெற்றுக்கொள்ள வருகிற யாராக இருந்தாலும் அவர்கள் எனக்கு வாடிக்கையாளர்கள். அது என்னுடைய ஸ்டாஃபாக இருக்கலாம், எனக்கு சக ஊழியர்களாக இருக்கலாம், அதே போல் என்னுடைய நிறுவனத்திலே இருக்கிற வாடிக்கையாளர்களாக இருக்கலாம், எனக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகள் இருக்கலாம். அவர்கள் என்னிலே தங்கி வாழ்கிறவர்கள் அல்லது என்னுடைய சேவையை பெற்று வாழ்கிறவர்கள் அல்லது மற்ற நிறுவனங்களிலே வேலை செய்கிற நபர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர் யார் என்பதை உணர்ந்து ஐடென்டிஃபை பண்ணி அடையாளப்படுத்தி அவர்களை கனமாகவும் கண்ணியமாகவும் நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது நம்முடைய சமூகம். அந்த சமூகத்துக்கு, அந்த நபருக்கு என்னுடைய சேவை கிடைக்காத பட்சத்தில் எனக்கு புறக்கணிக்கப்படுகிறார். அவருடைய தேவை அல்லது அவருக்கான உரிமை அந்த இடத்துல இழக்கப்படுகிறது. நான் செய்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் விளைவுகளும் எவ்வாறு என்னுடைய சமூகத்தை பாதிக்கிறது என்பதை குறித்து பார்க்கணும். இதைத்தான் நாங்கள் நிறுவனங்களை என்ன சொல்லுவாங்க என்றால் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது சமூக பொறுப்புணர்வு. இதை இன்னும் சொல்லுவார்கள் கோஆப்ரேட் சிஎஸ்ஆர், கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர்கள் அநேக காரியங்களை செய்வாங்க. அப்படி அவங்களுடைய லாபத்தில் இத்தனை வீதம் நாங்கள் இந்த சமூக மேம்பாடுகளுக்கு செய்கிறோம்ன்றதெல்லாம் கொடுப்பாங்க. இதில் குறித்து கொஞ்சம் சிந்திங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு சந்திக்கிற நபர்கள் ஒவ்வொருவரையும் கனமாகவும் நடத்த பாருங்கள். ஒரு சமூகம் சம்பந்தமாக சிந்திங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அதே சமயத்தில் எதிர்கால சந்ததிக்கும் இந்த பூமியாக இருக்குது, இன்னொரு பூமி உருவாக்க முடியாது. ஆகவே இந்த பூமியை பாதுகாத்து இன்னொரு சமூகத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வளங்களை சிறப்பாக பயன்படுத்தும். அதே மாதிரி மாற்று வளங்களை உருவாக்குறதுக்கு கைகோர்ப்போம். அதான் இன்றைய நாட்களில் தேவையான விடயங்கள். ஏன்னா இன்றைக்கு அப்படி தான் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அநேகமான நேரங்களில் என்னென்னால் இந்த சமூக பொறுப்புள்ள நிறுவனங்கள் இருக்குது. அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் கீழே இயங்குகிற அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது தன்னார்வ நிறுவனங்கள் தான் சமூக பொறுப்போடு இயங்கணும். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் எங்களுடைய என்னவும் நாங்கள் செஞ்சு அப்படியாவது உழைக்கணும், அப்படியாவது நாங்கள் தண்ணீரை அடையணும், நாங்கள் பணக்காரர்கள் ஆகிடணும் என்றது அவ்வாறு இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் சமூக பொறுப்பு உண்டு.
அந்த சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம், அந்த சமூகத்துக்கு நாங்கள் தேவை. அதே மாதிரி அந்த சமூகம் நமக்கு தேவை. ஸோ நான் ஒரு சாதாரண ஒரு கூலியாளாக இருக்கலாம், ஒரு சாதாரண வியாபாரியாக இருக்கலாம், நான் ஒரு சாதாரண ஒரு துப்புரவு தொழிலாளர் இருக்கலாம், நான் ஒரு சாதாரண சவாரி செய்கிற ஒரு நபராக இருக்கலாம், ஓட்டுநராக இருக்கலாம். இந்த சமூகத்துக்கு நீங்கள் தேவை. நீங்கள் வைத்தியராக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு தேவை, அதே போல் ஓட்டுநராக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு தேவை. ஒவ்வொரு மனிதனும் தேவை. ஆகவே அந்த பொறுப்போடு செயற்படுவோம், ஒவ்வொருவரையும் மதிக்க கற்றுக்கொள்வோம். நிச்சயமாக வாழ்வு வளமாக. நன்றி.